வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த தேவமாதா பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த தேவமாதா பரலோக பூலோக ராக்கினியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் உலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவை, அவர்கள் சிறப்பான உதவி புரியும். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்கள் கூட ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்திலே பாதகாணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பரிசுத்த பாப்பானவருடைய சீர்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வெளியே எங்க டிஸ்கஸ் சரி சரி நான் இதை பொடி மட்டும் போயிட்டு மற்ற வீட்டில் ஸ்டாண்டை விரிச்சு ஏன்னா கூட்டம் வந்துருச்சுன்னு
இப்படி பின்னாடி வேணா போய்க்கலாம். ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாப்பு திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்கள். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல அனைவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இரவு நாட்களில் எங்கள் பங்கி பாதுகாப்பு தளபதி மிக்கேல் ஐந்துவதனை நினைவு கொண்டு அவர் எங்களுக்கு சொல்கின்ற மாபெரும் செய்தியாகிய கடவுளுக்கு நிகழ் யார்? ஆகவே அவரால் படைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் இறை கரங்களில் அவருடைய கருவிகள் எங்களை அவர் பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை புரியவும் இதை மகிமை சாற்றவும் என்ற அவருடைய செய்தியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவோமாக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆட்சி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆட்சி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. சரியா நாம எந்த ஒரே நேரத்தில் நாளே தீமைகளை
எங்கிட்ட யாரையும் உள்ள விடாது.
சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுநிறச் செய்யும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுநிறச் செய்யும் சுவாமி. பரிசுத்தாவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுநிறச் செய்யும் சுவாமி. தூய தம திருத்துவமாயிருக்கும் ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுநிறச் செய்யும் சுவாமி. சம்மனசுகளுடைய ராக்கினியாகிய புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதி தூதரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலை ஏவுகிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை உத்தமமாய் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருடைய பரமசேனைக்கு பராக்கிரகமுள்ள படைத்தலைவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய தம திருத்துவத்தின் விருதை ஏந்தினவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்சராட்சியத்தின் காவலாளியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ராயேல் ஜனத்துக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யுத்த சபையின் கொத்தளமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கிற சபையின் தேற்றரவாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒட்டலோக சபையின் மகிமையும் சந்தோஷமுமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளுடைய பிரகாச தலைவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
விசுவாசிகளுக்கு கோட்டையான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை கொடியின் கீழ் யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு உறுதுணையான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்நிய பட்சத்தின் பந்தனமான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதீதர்களின் எதிராளியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண அவஸ்தைப்படுகிறவர்களுடைய ஆத்துமங்களின் நம்பிக்கையான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய தீர்ப்பை அறிவிப்பவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல ஆபத்துக்களிலும் உதவி செய்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காதி முதல் தாழ்ச்சியினாலே சர்வேஸ்வரனுடைய ஆதீனத்தை காப்பாற்றுகிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமனசுக்களால் சங்கிக்கப்படுகிற புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து சாந்துவின் சாட்சியத்தினாலே பெரியவர் என்றும் பராக்கிரகம் உள்ளவர் என்றும் உயர்த்தப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய மன்றாட்டினால் எங்களை மோட்சத்தில் பிரவேசிப்பிக்கிற புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க சர்வேஸ்வரனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய மக்களுக்கு ஆதரவாயிருக்கிற புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊர் பாதுகாவலரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை ஆதரித்து ஆளுகிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே, இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே, இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே, இயேசுவே, எங்களை தெய்வ நிரட்சியும் சுவாமி. எங்கள் ஆண்டவராகிய சர்வேஸ்வரனிடத்தில் அதிதூதரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஜெபிப்போமாக. சம்மனசுகளுக்கும் மனிதர்களுக்கும் உரிய உத்தியோகங்களை ஆச்சரியமான கிரமமாய் நடத்தி கொண்டு வருகிற நித்திய சர்வேஸ்வரா, தேவரீருக்கு மோட்சத்திலே இடைவிடாமல் பணிவிடை செய்கிறவர்களாலே இப்பூவுலகத்தில் எங்கள் ஜீவியத்தை காப்பாற்றும்படி தயவு செய்தருளும் சுவாமி. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து
எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன். வானுலகச் சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளின் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுடைய வானவரே, தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரித்து ஓடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சன்னதியில் சேர்ப்பிக்கும் பாவலரே, பலவீனனும் நிற்பாக்கியனுமாகிய அடியோனை கருணையோடு பார்த்து என் ஜீவிய காலம் முழுவதும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயநேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுபோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பக்கம் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி இருந்தால், எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனை இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் அனைவரையும் மீட் பண்ணுறதுன்றது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அதுவும் இப்படி ஒரு கொடியேற்றத்தை பார்த்ததில்லை. ஏன்னா எங்களுடைய மறை மாவட்டத்தில் திருப்பலி நிறைவேற்றி உன்னதங்களிலே பாடுறப்ப தான் கொடி ஏற்றி அதுக்கப்புறம் திருப்பி வருகின்ற பொழுது உன்னதங்களிலே பாடி வரிசையாக சபை மன்றாட்டு முதல் வாசகம் 2ஆம் வாசகம்னு இருக்கும். இன்னைக்கு நானும் சரி, அன்பிற்குரிய ஆயரும் சரி, 2 பேருமே பூசன்னு நினச்சிட்டு தான் உள்ளே வந்தோம். ஆமாம், உண்மையிலே தான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் வரலாறு அனைத்தும் சொல்லப்பட்டது. ஈவினிங்கில் மாஸ் கிடையாது, காலையிலேயே தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொல்லி உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. கைகளை தட்டி முழுமையாக கொடியேற்ற நிகழ்வினுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை முழுமையாக பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கைகளை கொடுத்து ஹாப்பி ஃபீஸ்ட் இன் அட்வான்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். கையை கொடுத்துக்கோங்க. முன்னாடி பின்னாடி பக்கத்தில் உள்ளவங்க
யார் யார் என்னென்ன சேலை போட்டு வந்திருக்கா, என்னென்ன நகை போட்டு வந்திருக்கா எல்லாத்தையும் இப்போயே பார்த்துருங்க. அப்புறம் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்பே பார்க்கக்கூடாது. கையை கொடுத்துக்கோங்க. இன்னொருத்தரை கை கொடுங்க பார்ப்போம். நல்லா கை கொடுத்து ஹாப்பி வீஸ் சொல்லுங்கள். ஒரு அம்மா இப்போ தான் வலது கையில் உள்ள மோதிரத்தை கலட்டி இடது கையில் மாட்டிட்டு வலது கையை கொடுக்குது. எப்படியும் மோதிரத்தை உருவிற இந்த அம்மா பக்கத்தில் உள்ளது அப்படின்ற மாதிரி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. மிக்கேல் அதிதூதரினுடைய பெருவிழா திருவிழா இன்றைய நாளில் அமோகமாக எல்லா பக்கமும் ஒரு 10 நாள் மிக்கேல் அதிதூதரை தான் எல்லா ஃபாதர்ஸும் எல்லா மறையுறையும் வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொன்னால், மிக்கேல் அதிதூதரை பற்றி மறையுரை ஆற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏன்னா அந்த மனிதர், அந்த புனிதர் எளிதான புனிதரும் அல்ல. அதனால தான் ஒரு சில இடங்களில் மட்டும் தெளிவாக அவரை பற்றி அற்புதமாக சொல்லி இருக்கின்றது என்பதை நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். அதைத்தான் திருவிவிலியமும் நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. நேற்று நாளில் திருமங்கலத்தில் ஒரு சின்ன ஆல்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காண்டி போயிருந்தேன். திருமங்கலத்திலிருந்து போயிட்டு வந்து வர்றப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் விருதுநகரில் இருந்தாப்புல, டே இந்த மாதிரி நண்பர்கள்னா அப்படி தானே பேசிக்கொள்வோம், அதனால டே மாப்பிள்ள இப்படி வந்து ஒரு கடையை ஒன்று வந்து பிளஸ் பண்ணணும், கடையை வந்து மந்திரிச்சிட்டு மட்டும் போயிரு அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், திருமங்கலம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கே எனக்கு 6 மணி 7 மணி ஆகிடும். கடை என்பது காலையில் நல்ல நேரம் பார்த்து தானே ஆமாம் மந்திரிப்பாங்க. உங்கள் வின்சென்ட் ஃபாதர் ஆகுனா கூட்டிகிட்டு போயிடுவீங்களா அந்த போட்டுக்கு, அதுக்கு இருக்குன்னு அந்த மாதிரி தான். கடையை வந்து மந்திரிக்கிறதுக்கு காலையில் 6:30 மணியோ 7 மணியோ தானடா ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ப்ரேயர் காலையில் வீட்டில் சொல்லிடுறோம், கடைக்குள்ளே வச்சு அப்படி இப்படின்னு பாலைகளை காய்ச்சிடுறோம். நீ எப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறியோ அப்போ வந்து கடையை மந்திரி அப்படின்னு சொன்னாப்புல. நானும் சரி ரைட்டு ஓகே, கடையை மந்திரிக்க கூப்பிட்றான் மாப்பிள்ள, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டிலே எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி விருதுநகர் மெயின் ரோட்லேயே வந்துக்கிட்டு இருக்கிறப்போ லொக்கேஷன் அனுப்புடான்னு சொன்னேன். லொக்கேஷன் அனுப்புனான். லொக்கேஷன் எங்கே இருந்ததுன்னு சொன்னால், ஒரு பைபாஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் தான் லொக்கேஷன் இருந்தது. என்னடா மெயின் ரோட்லேயே கடை போட்டிருக்கானே அப்படின்னு வந்து பார்த்து கடை பேரை மேலே பார்த்தா வந்தா வெட்டுவோம். எனக்கு செம ஆச்சரியமா போயிருச்சு. வந்தா வெட்டுவோமா, ஹேர் கட்டு முடி வெட்டுற கடை. எனக்கு என்னன்னா கீழே வந்து ஜஸ்ட் ஆஃபர்னு வேற போட்டிருக்கான் சப்டைட்டில். வந்தா வெட்டுவோம், நீ வந்தனா உன்னை போட்டுருவோம்டா அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்ல. முதல்ல கடையை வந்து நான் வர்றப்போ வந்து பூட்டி வச்சிருந்தான். நான் என்ன நினைச்சிட்டேன், நம்ம என்ன யோசிப்போம் வழக்கமா, ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறது இல்லை கோழி திக்கிறது அப்படிதானே யோசிப்போம். வந்தா வெட்டுவோன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு வந்து சொன்னா, அப்புறம் கடையை திறந்து பார்க்குறப்போ உள்ளுக்குள்ள கண்ணாடி அது இதுன்னு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரைட்டு முடி வெட்டுற கடை அப்படின்னு வந்து சொல்லி ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போ அவன்கிட்ட நான் கேட்டேன், ஏலே வீட்டில் 3 பிள்ளைங்க, உனக்கு ஒரு பிள்ளையினுடைய நேமையோ அல்லது ஆசைப்பட்டு உன்னுடைய மனைவியினுடைய நேமை அப்படின்னு சொல்ல போறப்ப காலை மிதிக்கிறான். அவன் பேரை மட்டும் சொல்லிடாத நல்லா இருப்பா அப்படின்னு வந்து சொல்லி, இல்லை விடுறா ஒரு ஒய்ஃபினுடைய நேமையோ அல்லது ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற ஜஸ்ட் ஒரு செபஸ்தியாருடைய நேமையோ அப்படி புனிதரனுடைய நேமையோ வந்து போட விடுதானடா அப்படின்னு வந்து சொன்னான். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, பக்கத்தில் 10 கடை இருக்குது ரைட்டா, 11வது கடையா நான் போடுறேன் இந்த ஊருக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள. எப்படி போட்டா மனுஷன் நம்ம போர்டை நின்று பார்ப்பான், ஒரு ஐடியா. 2வது ஐடியா, இதை பார்த்தோன்னா அவன் குப்பு குப்புன்னு சிரிக்கணும். அவனுடைய ஐடியாவே அதான், தொழில் முன்னேறணும், 4 பேர் வரணும் வைக்கணும் அப்படின்றது அவனுடைய எண்ணம் அல்ல. அவனுடைய எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. என்ன தெரியுமா, விருதுநகர்ல பாலத்துக்கு மேல பஸ்ல போனவனா இருந்தாலும் சரி, பக்கத்து கடைக்கு புரோட்டா சாப்பிட வரவனா இருந்தாலும் சரி, இந்த நேம பார்த்த உடனே பரவாயில்லையே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு போகணுமா. இல்ல, ஒருவன் அடுத்தவனை சந்தோஷப்படுத்துவது என்பது இந்த கால சூழலில் மிகப்பெரிய விஷயம்னு சொல்றேன் நான். இன்னைக்கு இப்படி பக்கத்துல வந்தா கக்கபக்கான்னு சிரிக்கீங்களே, உங்க வீட்டுக்குள்ள போய் இதே சிரிப்பை நீங்க சிரிச்சிருவீங்க? ரொம்ப கஷ்டம். பார்த்த முகத்தையே எத்தனை வருஷம் சாமி பாக்குறது, அதுக்காண்டி என்ன மாறி மாறியா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இல்ல, யோசித்து பாருங்களேன். இதே சந்தோஷம் வெளியில இருக்குதா? இல்ல. இதே சந்தோஷம் இந்த பிரசங்கம் முடிஞ்சு 1000 அவர்கள் நற்கருணை ஆராதனை கொடுத்து முடிச்ச உடனே நீ வெளியில போறப்ப இதே மகிழ்ச்சியோட போறையா? இல்ல. இன்னைக்கு மகிழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டா ஒரு சில வார்த்தைகள் நிக்குது நம்ம கண்ணு முன்னாடி, ஒரு சில போர்டு நிக்குது நம்ம கண்ணு முன்னாடி. என்ஜிஓ காலனில 1 மாசத்துக்கு முன்னாடி, எங்க திருநெல்வேலியில 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ரெகுலரா கோலம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. காலையில 5:30 மணிக்கு அந்த அம்மா கோலம் போடுறதை பார்த்துட்டு ஒரு 2 பேர் வந்து தினமும் பைக்ல வந்துகிட்டே இருந்திருக்கிறான். பைக்ல வந்துகிட்டே இருக்கிறவனை பார்த்துக்கிட்டு இந்த அம்மாவும் முறைச்சிருக்கு, இவனும் முறைச்சிருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் கோலத்தை முன்னாடி உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 8 நாள் கழிச்சு செயினை உருவிட்டு போயிட்டாங்க. எப்போ? காலையில 5:15, வெறும் இருட்டு, லைட்டு கீட்டு ஒன்றும் கிடையாது.
அது பாட்டுக்கு 5:15 வந்து கோலம் போடுது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு செயினை உருவிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான். ஒரு 3 நாள் கழிச்சு அந்த அம்மா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகாம அது பாட்டுக்கு திருப்பி கொண்டு வந்து கோலத்தை போடுது. அதே 5:15 போன வண்டி திருப்பி வந்திருக்கு. இந்த அம்மா இப்படி உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்துக்கல, முதுகுலயே 4 அப்பு, சப்பு 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 சப்புன்னு போட்டுட்டு கோலம் போடுற ஒரு தங்க செயினை போட்டு போட விடுதானே. இதுக்காண்டி நாங்க 7 தடவை பெட்ரோல் போட்டு அலைஞ்சு ஒரு கவரிங் செயினை கொண்டு போய் கடையில கொடுத்தா அவன் எங்களை காரி துப்புறான்னு திட்டிக்கிட்டே அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இல்ல, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையும் பாக்குறப்ப மனசுக்குள்ள மகிழ்ச்சி வருது, சந்தோஷம் வருது. இப்ப நான் சொன்ன உடனே ஒரு 4 பேர் நீங்க சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த நிகழ்வு ஒரு கஷ்டமான நிகழ்வா இருந்தாலும் ஒரு 4 பேரை சிரிக்க வைக்கிறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறதுன்னு சொல்றேன். நான் சீரியஸா சொல்றேன். இந்த இப்போ உலகம் ஃபுல்லாமே ஒரு விஷயத்தை பேசுது, என்ன தெரியுமா? ஜிஎஸ்டி 18% இருந்து 5% குறைஞ்சு போச்சு. இல்ல, எதுக்கெல்லாம் குறைஞ்சு? செங்கல், மணல், ஏன் ஐட்டம் ஃபுல்லாமே குறைஞ்சுன்னு வைங்களேன், எக்ஸப்ட் ஸ்டீலை தவிர, கம்பியை தவிர. இப்ப எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி குறைஞ்ச உடனே அவன் ரேடியோல சும்மா பேசுறப்பவே ஐயோயோ ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு, எங்க வாழ்நாள் முழுவதும் இனி சந்தோஷம். முட்டா பையில, ஜிஎஸ்டியை முழுசா குறைக்கலையே, ஜிஎஸ்டியே இல்லைன்னு சொல்லலையே. உனக்கு ஒரு 8% இருந்து 5% குறைச்சோன்னா 3% எவ்வளவு ஆக போகுது? எஃப்எம்ல ஃபுல்லா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது. இனிமேல் நீங்க கார் வாங்கினா ரொம்ப சுலபமா வாங்கலாம். எங்க காரினுடைய லிஸ்ட் நீ எடுத்துக்காமி. ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால காரினுடைய லிஸ்ட் மேக்ஸிமம் 40,000 to 50,000 தான் குறைஞ்சிருக்கே தவிர நீ வாங்கக்கூடிய 10 லட்சம் கார்ல 8 லட்சம் குறையல. அதை மண்டக்குள்ள நல்லா ஏத்திக்கிறணும். யார் யாருக்கெல்லாம் எதை நினைச்சு சந்தோஷமா, எல்லா பக்கமும் சந்தோஷம் அது பாட்டுக்கு ஓடுது. அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், நான் ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அமெரிக்கா போட்ட வரியா இருக்கட்டும், அமெரிக்கா போடாத வரியா இருக்கட்டும், இப்படிதான் வாழ்க்கையும் ஓடுது. வந்தா வெட்டு வென்றல ஆரம்பிச்சு அமெரிக்கா முடிய பேசினாலுமே மகிழ்ச்சி என்பது எங்க அப்படின்னு வந்து சொன்னா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு சொல்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்டை நம்ம பேப்பர்ல பார்த்து படிக்கிறதும், நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்னத்தை திங்க் பண்றோமோ அதை பத்தி யோசிக்கிறதும், அதுல இருந்து வரக்கூடிய சந்தோஷம் மட்டும்தான் நினைச்சு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா நான் இதெல்லாம் சொல்றேன்? மகிழ்ச்சி என்பது இன்றைய கால சூழலில் மனிதர்களால் கொடுக்க முடியாத ஒன்று என்பதை தெளிவாக நம்முடைய வாழ்க்கை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. சீரியஸ் சீரியஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கேனா? இல்ல. ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு உறுத்தல், ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு நொடி நம்மளை போட்டு ஆட்டிக்கிட்டே தானே இருக்குது. இல்ல, நான் சொல்றேன் பிரியமானவர்களே, உங்களுக்கு உள்ளார்ந்த விதத்தில் உள்ளுணர்வோடு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு புனிதர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய மிக்கேல் அதிதூதரை தவிர வேறு யாரும் இல்லை. பிரியமானவர்களே, கைகளை தட்டி முழுமையாக மிக்கேல் அதிதூதர் நான் அடிச்சு சொல்றேன். பிரியமானவர்கள் சொல்றாங்கல்ல, மிக்கேல் அதிதூதரிடம் வந்தோம் என்று சொன்னால் சாத்தான் ஓடுது, சந்தோஷம் வருது. இதுதான் இன்றைய நாளினுடைய தாரக மந்திரம். இன்றைய நாளினுடைய தாரக மந்திரம். நான் இதை என்ன ஆணித்தனமா விவிலியத்தினுடைய அடிப்படையிலே உங்களுக்கு சொல்றேனே. மிக்கேல் அதிதூதர் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்தாரோ, மிக்கேல் அதிதூதர் தலைமை காவல் தூதர், வான்படை தளபதி என்று எங்கெல்லாம் திருவிவிலியம் போற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் எண்டிங்ல கிளைமேக்ஸ் என்னவா தெரியுமா இருக்கும்? மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். பிரியமானவர்களே, நான் பொய் சொல்லல. மிக்கேல் அதிதூதரை பத்தி ரொம்ப டீப்பா பேசின வசனங்கள் என்ன தெரியுமா? திருவிவிலியத்துல தானியேல் 10வது அதிகாரம், திருவெளிப்பாடு 12வது அதிகாரம், யூதா 1வது அதிகாரம். அவ்வளவுதான். இந்த 3 அதிகாரத்திலையும் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, தானியேல் புத்தகத்துல தானியேல் வந்து ரொம்ப சோகமா 2 வாரம் 3 வாரம் சாப்பிடாமையே உட்கார்ந்துருப்பாராயா, தலைய கீழே கவுந்து போட்டுக்கிட்டு. 3 வாரமா ஏன் சாப்பிடலன்னு கேட்டா, அவர் தூங்குறப்போ ஒரு கனவு கண்டிருப்பாராம். அந்த கனவு ரொம்ப பயங்கரமா இருக்குமா, அதனால வந்து அவர் வந்து சோகமா இருப்பாராம். அந்த 10வது அதிகாரத்துல என்ன கனவுன்னு சொல்லியிருக்கவே மாட்டானுங்க. ஆனா தானியேல் கனவு கண்டார். அது என்ன கனவுன்றது அவருக்கே ப்ராப்பரா தெரியல. இருந்தாலும் அவர் தலையை கீழே குனிஞ்சு சாப்பிட மாட்டாரு, ரசம் குடிக்க மாட்டாரு, சாம்பார் இது பண்ண மாட்டாரு, சிக்கன் மட்டன் இறைச்சி எதுவும் சாப்பிட மாட்டாரு. அப்பதான் தானியேலுக்கு முன்னாடி ஒரு மனித உருவம் கொண்ட கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய வாய்ஸ்ல மனித உருவம் கொண்ட ஒருவர் இருப்பாராம். அவர் அப்படியே வந்து தானியேலுக்கு முன்னாடி வந்து நிப்பாராம். அவர் நின்ன அடுத்த செகண்ட் அவரை பத்தி டிஃபைன் பண்றான் திருவிவிலியத்துல, தானியேல் புத்தகத்துல. எப்படி தெரியுமா? அவருடைய முகம் மின்னலை போல வெளிச்சமா இருக்குமா, அவருடைய கண்ணு நெருப்பு போல அப்படி வந்து காந்த மாதிரி இருக்குமா, அவருடைய காலும் கைகளும் வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு தகடு போல அப்படி வந்து பல மின்னுமா. பாத்துக்கோங்க, அந்த மனிதர் தானியேலோடு பேசுகிறார். ஏண்டா
ஒரு மாதிரி சோகமா இருக்க, நீ சோகமாலாம் இருக்காதடா, நல்லபடியா இருடா. கடவுள் வந்து உனக்கு வந்து ஒரு காட்சியை கொடுத்துருக்காரு, அந்த காட்சியை நினைச்சு நீ வேதனைப்படுறன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன், இது எல்லாமே மாறும், கடவுள் மாத்துவாரு. என் லைஃப்லயும் ஒரு விஷயம் நடந்தது. பாரசீக மன்னன் என்னை அடித்து தும்சம் செய்ய வருகின்ற பொழுது அதிதூதரான மிக்கேல் என்னுடைய அருகில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய கவலையையும் என்னுடைய கண்ணீரையும் என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய போரையும் முழுமையாக நீக்கி எனக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்தார். என்னை நம்பு, அவரை நம்பு என்று சொல்லுவாராம். பிரியமானவர்களை, கைகளை தட்டி. அந்த மனிதர் கடவுளினுடைய அடியார் என்று சொல்கிறார்கள். கடவுளினுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த மனிதர், மிக்கேல் அதிதூதரினுடைய பெருமையை ஒரு 3 சென்டென்ஸ்ல சொல்லக்கூடிய மனிதர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா தானியேல்ட்ட சொல்லுவாரு. என்னை காப்பாற்றிய பாரசீக மன்னனிடமிருந்து என்னை காப்பாற்றிய அந்த தலைமை காவல் தூதர் உன்னிடம் வருகின்ற பொழுது உனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கவலை மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுவார். கைகளை தட்டி முழுமையாக மிக்கேல் அதிதூதர். பிரியமானவர்களே, மிக்கேல் அதிதூதர் எங்க இருந்தாலும் மகிழ்ச்சி தான். பிரியமானவர்களே, திருவெளிப்பாட்டு புத்தகத்துல 12வது அதிகாரத்துல அந்த 1வது வசனத்துல இருந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னு வந்து சொன்னா, அன்னை மரியாள் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு மாதிரி ஓடும் உள்ள. அவர் 12 விண்மீன்களை வைத்திருந்தார், அங்க உட்கார்ந்திருந்தார், இங்க உட்கார்ந்திருந்தார். அதை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 8 சென்டென்ஸ் விட்டுருங்க. அடுத்து 9வது சென்டென்ஸ்ல இருந்து ஒன்னு ஆரம்பிக்க. என்ன தெரியுமா? அரக்க பாம்போடு போரிடக்கூடியவர் நம்முடைய புனிதர். அரக்க பாம்பு எங்க இருக்குதோ அங்க அடிச்சு எல்லாத்தையும் தும்சம் பட்டி விரட்டி விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு அந்த பாம்பை அனுப்பி விடுவாப்ல. அடுத்து ஒரு 18வது சென்டென்ஸுக்கு அப்புறம் இப்போதைக்கு படிச்சிடக்கூடாது. அதை அந்த பாம்பு அடுத்து என்ன பண்ணுச்சு, எங்க போச்சு, என்ன வந்துச்சுன்றது நம்மளுக்கு இப்ப மேட்டரே கிடையாது. அந்த 10 to 18 சென்டென்ஸ் இருக்கு பார், அந்த வசனம் இருக்கு பார், அதுல மிக்கேல் அதிதூதர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், எங்கு சாத்தான் இருக்கிறதோ, எங்கு கவலை இருக்கிறதோ, எங்கு துன்பம் இருக்கிறதோ, எங்கு துயரம் இருக்கிறதோ, அந்த இடத்தில் இருந்து மிக்கேல் அதிதூதர் அரக்க பாம்பை மேலிருந்து கீழே அனுப்பி வைத்து விட்டார் என்பதுதான் திருவெளிப்பாடு நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். இதை தாண்டி அடுத்து கிளைமேக்ஸ் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? பாம்பு நம்மளை விட்டு போயிருச்சேன்னு சொல்லி விண்ணகத்தில் உள்ள அத்துணை தூதர்களும் 12வது அதிகாரத்தினுடைய 21வது வசனம் அல்லது 2வது வசனம் சொல்கிறது, அத்துணை பேர்களும் முழுமையாக மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து சந்தோஷத்தோடு பாடிக்கொண்டிருந்தார்களாம். பிரியமானவர்களை, கைகளை தட்டி முழுமையாக. யூதா 1வது புத்தகத்துல போலி போதகர்களை பற்றி பேசக்கூடிய அந்த தலைப்புல மிக்கேல் அதிதூதர் அழகா ஒரு விஷயத்தை சொல்லுவாப்ல. அழகையோடு பேசிக்கொண்டு வாதாடி கொண்டு இருந்தாராம். எதுக்காண்டி? எங்க சாமியார்லாம் நல்ல சாமியார், எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல சிஸ்டர்ஸ், போலினா இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்கன்னு அந்த புத்தகம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ மோசேயை பற்றி அழகையோடு வாதாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி மிக்கேல் அதிதூதரினுடைய சாட்சியம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எங்கு கவலை இருக்கிறதோ, எங்கு கண்ணீர் இருக்கிறதோ, எங்கு சாத்தான் இருக்கிறானோ, எங்கு சாவு இருக்கிறதோ, எங்கு கஷ்டம் இருக்கிறதோ, எங்கு நஷ்டம் இருக்கிறதோ, எங்கு குடி இருக்கிறதோ, எங்கு வெறுப்பு இருக்கிறதோ, எங்கு போட்டி பொறாமை இருக்கிறதோ, எங்கு சாதிய உணர்வு இருக்கிறதோ, எல்லா பக்கமுமே மிக்கேல் அதிதூதர் அத்துணையும் அடிச்சு வேறறுத்து மகிழ்ச்சியை கொடுப்பவர் என்பதுதான் தருவைகுல மிக்கேல் அந்தோனியார் மிக்கேல் அதிதூதர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூற்று. கைகளை தட்டி. ஒரு வார்த்தை லைட்டா மிஸ் ஆனோன்னே ஈன்னு சிரிக்கிற பத்தியா, இந்த நல்ல எண்ணத்துக்கே உன்னை நான் பாராட்டணும். உண்மையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன விஷயம் தெரியுமா? என்னுடைய கிளாஸ்ல ஜோஃப்ரான் சொல்லி பெங்களூர் டயசிஸ் கிறிஸ்டாலஜி இந்த மாதிரி புனிதர்களை வச்சு கிளாஸஸ் ஒரு சிலது வந்து சும்மா காமனா கொஸ்டின் கேட்க சொல்லுவார். அப்படி நிறைய கிளாஸஸ் வந்து அப்படி வந்து போய்கிட்டு இருக்கிறப்போ அந்த மனிதர், அந்த குருவானவர் இறந்துட்டாப்ல. அந்த குருவானவர் 2 புனிதரை பத்தி மட்டும் ரொம்ப ஆழமா சொன்னாப்ல. ஒன்னு அந்தோனியார். நான் ஏன் அந்தோனியார்ன்ற அந்த வார்த்தையை டக்குன்னு வந்துச்சுன்றதுக்காண்டி சொல்றேன். ஒன்னு அந்தோனியார், இன்னொன்னு மிக்கேல் அதிதூதர். இவங்களை பத்தி அவர் சொல்றப்ப 2 விஷயம் சொன்னாப்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களின் மத்தியில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய புனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒன்று அந்தோனியார், இன்னொன்று மிக்கேல் அதிதூதர் என்று சொன்னார். அதற்கு அவர் ஒரு காரணமும் சொன்னார். என்ன காரணம் தெரியுமா? அந்தோனியாரினுடைய அப்பா வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குமா. அந்த தோட்டத்துல வந்து நிறைய சின்ன பசங்க நம்ம ஊர் பசங்க மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்கண்ணா. விளையாண்டுக்கிட்டே இருக்கிறப்பவே 2 சின்ன பசங்களுக்கு சண்டை வருதான். ஒரு பையன் இன்னொரு பையனை அடிச்சானா, அந்த பையன் செத்து போயிட்டானா. அந்த பையன் செத்து போன உடனே நேரா தோட்டத்துல கொண்டு போய் இந்த பையன் வந்து புதைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டானா. அப்போ
போலீஸ்காரவங்க வந்து யாருடைய தோட்டத்துல பாடி இருக்குன்றத வந்து பார்த்துட்டு அந்தோனியாருடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்தோனியாருடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன உடனே இது வந்து லிஸ்பன்ல இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடக்குது, இவர் வேற எங்கேயோ இருக்காரு, அந்தோனியார் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவர் கண்ணுக்கு இந்த எந்திரன் படம் மாதிரி ஸ்கிரீன் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்குதான். அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்பா தப்பு செய்யல, இருந்தாலும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு வந்து சொல்லி எத்தனையோ கிலோமீட்டர் ஞானத்தாலையும் இறை பக்தியாலையும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல கடந்து புசுக்குன்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டாராயா. ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்கார்ட்ட போய் போராடி இருக்கிறாரு. யாரு? அந்தோனியார். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எங்க அப்பா தப்பு பண்ணல. போலீஸ்காரன் சொல்லியிருக்கான், இல்ல உங்க அப்பா தப்பு பண்ணியிருக்காரு. இல்லப்பா தப்பு பண்ணல. இல்லப்பா தப்பு பண்ணியிருக்காரு. நான் தான் எங்க அப்பா தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல. இல்ல தப்பு பண்ணியிருக்காரு. இப்ப நான் என்ன பண்ணணும் எங்க அப்பா தப்பு பண்ணலன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னோடனே, செத்து போனான்ல ஒரு பையன், அவன் எந்திரிச்சு வந்து நேரா சாட்சி சொன்னா மட்டும்தான் உங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் நம்மளால வேகமா குடுன்னு ஓடி போய் கல்லறையில போய் ஒரு பிரேயர் பண்ணாராம். செத்து போனவன் வெளில வந்தானா கையோட பிடிச்சி கூட்டி கொண்டு வந்து போலீஸ்காரன்ட்ட விட்டாப்லையும். அந்த போலீஸ்காரன் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? வாய்ப்பே கிடையாது. யோசித்து பாருங்களேன். பாருப்பா, செத்து போனவன உயிரோட வந்து சொல்றான் இல்ல. அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அந்த ஜோஃப்ரா ஃபாதர் தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னாப்ல. இது அந்தோனியாரினுடைய புதுமைகளில் நடந்த விஷயம். மிக்கேல் அதிதூதரனுடைய புதுமை என்பது எதுவும் அல்ல. மிக்கேல் அதிதூதரனுடைய புதுமை என்பது சாத்தானை விரட்டுவது, நோய் நொடியை போக்குவது. இன்றைய காலம் முடியாது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். சொல்லி முடிச்சிட்டு அடுத்து இன்னொன்னு சொன்னார். யாரு தெரியுமா லைஃப்ல வந்து சந்தோஷத்தை அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும்? நல்லா கவனிச்சுக்கோ அந்த பாயிண்ட. யாரு ஒருத்தவன் இன்னொருத்தவனுக்கு அளவு கடந்த விதத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்று சொன்னால், யார் ஒருவர் கடவுளினுடைய அடியாராக இருக்கிறாரோ, யார் ஒருவர் நீதியிலும் உண்மையிலும் திளைத்து நிற்கிறாரோ, அவர் மட்டும்தான் சந்தோஷத்தை அடுத்தவருக்கு கொடுக்க முடியும் என்று வயதான குரு சொன்னார். ஜோரா ஒரு தடவை கைகளை. கடவுளினுடைய அடியார்களினுடைய பணியே சந்தோஷத்தை கொடுப்பது மட்டும்தான் சொல்றேன். ஏன் தெரியுமா? கடவுளினுடைய அடியார்கள் அனைவரும் நீதியோடும் உண்மையோடும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டும் பிரியமானவர்கள். இதை நல்லா நீங்க மண்டக்குள்ள வச்சுக்கணும். கடவுளினுடைய அடியார்களினுடைய மெயின் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? அது அன்பிற்குரிய ஆயராக இருக்கலாம், பாசத்திற்குரிய அருட் சகோதரிகளாக, சகோதரர்களாக, எங்களுடைய குருக்களாக, நண்பர்களாக இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம்தான். மிக்கேல் அதிதூதரினுடைய பெருமை மகிழ்ச்சி, மிக்கேல் அதிதூதரினுடைய வளமை மகிழ்ச்சி, மிக்கேல் அதிதூதரினுடைய வலிமை அவர் மகிழ்ச்சியை கொடுப்பது. ஏன் தெரியுமா? மிக்கேல் அதிதூதர் நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? சப்பரத்துல தூக்கி கொண்டு வந்த தராசு. பிரியமானவர்களை, கைகளை தட்டி. ஆமா, அவர் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் கையில் வைத்திருக்கக்கூடிய தராசு. தராசு. இன்னைக்கு இறை அடியார்கள் நாங்கள் அந்த தராசை சுமந்து கொண்டு போகிறோமா இல்லையா என்பது நாங்கள் எங்களுக்குள்ளே எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்ல. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? யார் ஒருவர் நீதியோடும் நேர்மையோடும் இருக்கிறாரோ அவர் மட்டும்தான் மகிழ்ச்சியை அடுத்தவனுக்கு அபரிவிதமாக கொடுக்க முடியும். பிஷப், உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் செமினர்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ நீங்க ஆயரா இருந்தீங்க. அப்கோர்ஸ் ஆயரா தான் இருந்திருப்பீங்கல்ல. ஆயரா இருந்தீங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டயத்துலையும் நீங்க வந்து மீட்டிங் போடுவீங்க. மீட்டிங் போடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த துண்டுகள், அந்த டவல், டர்க்கி டவல், இது எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து வச்சு உங்களுடைய செக்ரட்டரி எடுத்துட்டு வருவாப்புல. கிறிஸ்மஸ் கெட் டுகெதர் முடிஞ்சோடனே ஒவ்வொருத்தவருக்கும் இண்டிவிஜுவலா போடுவீங்க. அப்படி தனித்தனியா துண்டு வந்து போடுறதுக்கு முன்னாடி உக்காந்து எங்க கிட்ட நிறைய பேசுவீங்க. இங்க வா, உன் செமினரி எப்படி இருக்கு, உன்னுடைய சூழல் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி எல்லாமே கேட்பீங்க. மொத்தமா ஒரு 50 பேர் உட்காந்துருப்போம். 50 பேர்த்துக்கிட்டையும். நீங்க அப்பதான் என்ன பெங்களூருக்கு படிக்க அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு நான் கிறிஸ்மஸ்க்கு வந்து உட்காந்துருக்கிறேன். நீங்க இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி தெரியுமா? பெங்களூர் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ரைட்டா? பெங்களூர்ல அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. நான் ஒரு ஆர்வ கோளாறு, நான் உடனே எந்திரிச்சு என்ன தெரியுமா சொன்னேன்? பகல் ஃபுல்லா ஒரே வெயிலா இருக்கு, ராத்திரி ஃபுல்லா ஒரே குளிரா இருக்குன்னு சொன்னேன். உங்ககிட்ட ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. சொன்ன அடுத்த செகண்ட் என்ன நீங்க ஒரு மாதிரி முறைச்சிங்க.
எனக்கு அது நல்லா ஞாபகம் இருந்து. நான் அட்மாஸ்பியர் அப்படின்னு வந்து கேட்டா நான் என்ன நினைப்பேன், ஓகே கிளைமேட்டை தான் நீங்க கேட்குறீங்க அப்படின்றது அப்போ உள்ள பக்குவம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இது முடிச்ச உடனே என்னை தனியா கூப்பிட்டு நீங்க ஒன்னே ஒன்று சொன்னீங்க, என்ன தெரியுமா? நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டா உனக்கு புரியலன்னா புரியலன்னு சொல்லு. இல்ல நீ பாட்டுக்கு 50 பேர் முன்னாடி அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு கேட்டா உன் ப்ரொஃபஸர் எப்படி இருக்காங்க, உன் படிப்பு எப்படி இருக்கு, நீ எப்படி ஆன்மீகத்துல வளர்றன்னு நான் இங்கிலீஷ்ல கேட்கிறேன். நீ என்னமா மழையும் குளிரும் பனியும் வெயிலுமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னை திட்டி நீங்க அனுப்பி விட்டீங்கன்னு வைங்களேன் செல்லம்மா, அது முடிஞ்சு போச்சு. இதை நான் உங்ககிட்ட எப்போ சொல்றேன்னா, ஒரு சாமியார் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் ஒரு பூசைக்கு போறப்போ நான் கார்ல உட்காந்து சொல்றேன், பிஷப் எனக்கு இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, என்ன நீங்க இப்படி வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, நான் வந்து இப்படி எல்லாம் வந்து பதில் சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஆயர் அப்படியே உட்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சாப்ல. அவர் சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு செய்தி ஒன்று சொன்னாப்ல, என்ன தெரியுமா? எப்படியோ நான் பேசின வார்த்தை நீ எப்படியோ ஒரு 20 பேர்த்திட்ட சொல்லியிருப்ப, ரைட்டா? ஒன்று அந்த 20 பேர் சிரிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஆமாண்ணாப்ல. ஆமா பிஷப், அப்படிதான் பிஷப், நான் இப்படி சொன்னேன்றதை நினைச்சு அவங்க சிரிச்சாங்க, நீங்க இப்படி கேட்டீங்கன்னு நினைச்சதும் அவங்க சிரிச்சாங்க அப்படின்னு. அப்போ ஆயர் பிளண்டா நைட்டு ஒரு 10:15 ஒன்று சொன்னாப்ல, நம்முடைய வாழ்க்கை என்பது அடுத்தவர்களை சிரிக்க வைப்பது மட்டும்தான். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எனக்கு இந்த பிரசங்க ப்ரிப்பேர் பண்றப்ப நீங்க தான் கொடியேத்த வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த இன்சிடென்ட் என்னுடைய கண்ணு முன்னாடி வந்துச்சு. கடவுளினுடைய அடியார்கள் என்பது சிரிக்க வைப்பவர்கள். மிக்கேல் அதிதூதர் கடவுளினுடைய அடியார், சிரிக்க வைப்பவர். அதான் ஜோஃப்ரா ஃபாதர் கரெக்டா சொல்லுவார், அந்தோனியார் கடவுளினுடைய அடியார் என்று சொன்னால் மிக்கேல் அதிதூதர் அதற்கு இணையாக கடவுளினுடைய அடியார். பிரியமானவர்களே, இந்த கொடியேற்றம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? இந்த 10 நாள் அட்லீஸ்ட் உன்னை பார்ப்பவர்கள், உன்னை சந்திப்பவர்கள், உன் வீட்டில் இருக்கிறவங்களை ஈன்னு சிரிக்க வை, நீ வேற லெவல்ல இந்த வருஷம் திருவிழா கொண்டாடுறன்னு அர்த்தம். ஆமா, தயவு செய்து யாரையும் உன்னுடைய வார்த்தையாலையும் செயல்பாடாலையும் காயப்படுத்திடாதன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் 10 நாள் தாயி, உற்றாதீங்க தாயி, நல்லா இருப்பீங்க தாயி, இல்ல அட்லீஸ்ட் 10 நாள். கொடியேற்ற இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து ஏன் மிக்கேல் அதிதூதர் எங்க இருந்தாலும் சாவு ஓடுது, சாத்தான் ஓடுது, கவலை ஓடுது, கஷ்டம் ஓடுது, நானும் அந்த மாதிரி தான் இருப்பேன்னு சொல்றதுதான் தருவை குளம் கொடியேற்றம். இல்ல ஃபாதர், இந்த இது முடிஞ்ச உடனே நான் போய் வழக்கம் போல கெட்ட வார்த்தை பேசுவேன், வழக்கம் போல கணவரை அடிப்பேன், சாரி மனைவியை அடிப்பேன், இல்ல வழக்கம் போல பிள்ளைகளை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து யோசிச்சீங்கன்னு சொன்னா வேஸ்ட். பிரியமான வேஸ்ட். பாருங்க, கடவுளினுடைய அடியார்கள் எல்லாம் நீதி நேர்மையோடு இருந்து கொடுத்தது மகிழ்ச்சி மட்டும்தான். பிரியமானவர்களே, நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லட்டா? திருவிவிலியத்திலிருந்து ஆபிரகாம், தொடக்க நூல் புத்தகம் 18வது அதிகாரம், தேவதாரு மரங்களுக்கு கீழே ஆபிரகாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நேரா வந்து உட்காந்துருப்பாப்பலையா. கடவுளினுடைய அடியார்கள் ஒரு 4 பேர் அவருடைய வீட்டை நோக்கி போவாங்களாம். கடவுளினுடைய அடியாரை பார்த்த உடனே ஹாய் அப்படின்னு வரான், இவங்களும் ஹாய்ன்னு சொல்லிட்டு உள்ள ஓடுவாங்களாம். உள்ள போன உடனே வாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு போயிடலான்னு ஆபிரகாம் சொல்றப்ப, இல்லப்பா நான் பக்கத்து வீட்டுக்கு வந்தேன், உன் வீட்டுக்கு வரல, கடவுள் ஒரு செய்தியை கடவுளினுடைய அடியார்கள் எங்க வழியா சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறாரு, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அப்படிலாம் முடியாது, நீங்க அப்புறம் போய் செய்தி சொல்லுங்க, இப்ப வீட்டுல சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி ஆபிரகாம் கம்பல் பண்றாப்புல கடவுளினுடைய அடியார்களை. கம்பல் பண்ணிட்டு அந்த வயசான காலத்துல கிட்டத்தட்ட 80-82 இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த நேரத்துல அடிச்சு ஓடுறாப்புல. எங்க தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட, மனைவி கிட்ட போய், ஏய் கடவுளினுடைய அடியார்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கடி, என்னடி வச்சிருக்க வீட்டுக்குள்ள? அந்த அம்மா சொல்லுது, யாரு? ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்ன? சாரா சொல்லுது, கொஞ்சம் சப்பாத்தி மாவு இருக்கு, கொஞ்சம் ஒயின் இருக்கு, போட்டு அடிச்சு போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்ப சப்பாத்தியை சுடுறின்னு சொல்லிட்டு நேரா இந்த வயசான காலத்துல அந்த மனுஷன் குடுன்னு ஓடி போய் ஆடு மாடு மேய்க்க மந்தையில இருக்கிற ஒருத்தவனை கூப்பிட்டு, என்னடா வச்சிருக்க அப்படின்னா, நல்ல இளம் கன்றா இருக்கிறதுன்னு. கடவுளினுடைய அடியார்கள் வந்திருக்காங்க, வெட்டி சாப்பாடை போடணும்டா அவருக்கு, நல்ல ஒரு இளம் கன்றா பார்த்து வெட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மனுஷன் குடுன்னு கடவுளுடைய அடியார்ட்ட வந்துட்டு, இன்னமும் நின்றுகிட்டா இருக்கிறீங்க, வாங்க மரத்தடியில உக்காருங்க, நான் உங்களுக்கு காலை கழுவி விட்டுட்டு என் பொண்டாட்டி ப்ரிப்பேர் பண்ண பாலையும் வெண்ணையும் எடுத்து கொண்டு வந்து உங்க வாயில நல்லா அப்பி விட்டுட்டு உங்களை உட்காந்து சாப்பிட வைக்கேன், அதுக்கப்புறம் நீங்க பக்கத்து வீட்டுக்கு போய் செய்தி சொல்லுங்க அப்படின்னு எல்லாமே செய்வாப்ல. அந்த வயசான காலத்துல கொஞ்ச நேரத்துல ஒரு சவுண்ட் போடுவாப்ல, என்னடி ஆச்சு அப்படின்னு. சப்பாத்தியும் கறியும் வந்து சேரும், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் கடவுளினுடைய அடியார் ஒண்ணு கேட்பாப்ல, ஏலே வந்த நேரத்துல இருந்து காலில் சக்கரத்தை கட்டிட்டு இந்த ஓட்டம் ஓடுறைய, உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன குறை? ஆமா, உனக்கு என்ன குறை? அது வேற ஒன்றும் இல்லை கடவுளினுடைய அடியார்களே, கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு,
12வது அதிகாரத்திலே தெளிவா சொன்னாப்புல, கடற்கரை மணலை போல பெருக்க செய்வேன்னு. கடவுள் கொஞ்சம் லேட் அடிக்கிறாப்புல, என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்ல தப்புன்னு கடவுளினுடைய அடியார் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய அன்பிற்குரிய நண்பா ஆபிரகாம், அடுத்த இளவேநீர் காலத்தில் வருகின்ற பொழுது உன்னுடைய மனைவியினுடைய கருவில் ஒரு கரு தங்கும். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. கடவுளினுடைய அடியார்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு மகிழ்ச்சி, பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் மிக்கேல் அதிதூதரினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாங்கள், பிரியமானவர்களே, நாங்கள். அப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? எப்பெல்லாம் வின்சென்ட் ஃபாதரையும் அசிஸ்டன்ட் ஃபாதரையும் நீ கூப்பிடுறியோ, அட்லீஸ்ட் ஒரு ஆடையாச்சும் அடிச்சு நீ கையில கொடுத்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. இனிமேல் அண்ணனுக்கு ஒரே ஃபிஷ், மீன், மட்டன் தான் அந்த 10 நாள். எங்க பார்த்தாலும் தூக்கி உள்ள போட்டு நீங்க தயவு செய்து சாப்பிட்டு தான் போனோம். அவரை அப்பி விட்டாப்புல, அப்படியாச்சும் அப்பி விடுன்னு சொல்றேன் நான். இல்ல யோசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே. ஒருவேளை சாப்பாடு கொடுத்து கடவுளினுடைய அடியாரை குளிர்விச்சதுனால கடவுளினுடைய அடியாரினுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இத்தனை வருஷமா நீ எதுக்குடா கஷ்டப்பட்டு இருக்கிற? குழந்தை இல்லாமையாடா கஷ்டப்படுற? அடுத்த வருஷம் இதே மாதிரி நான் சாப்பிட வருவேன். சாப்பிட வரப்போ வீட்டுல குவா குவான்னு ஒரு சத்தம் கேட்குதா இல்லையான்னு பாரு. அந்த பாதகத்தி இருக்கா பாரு. யாரு? சாரா. எனக்கு வயசாகி போச்சு, நான் போய் எப்படி இனிமேல் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறதுன்னு வைக்கப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக கடவுளினுடைய அடியாருக்கு அது தெரியுது. ஏன் உன் பொண்டாட்டி மட்டும் சிரிக்கா? நான் சொல்கிறத நம்பவே மாட்டிக்கா பாதகத்தி. இல்லை வெறுத்து போய் தான் சொல்லிட்டு போறாப்புல. அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது, அதை விடு. கடவுளினுடைய அடியார்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி நிலையாக நிறைத்து நிற்கிறது என்பதற்கு மிக்கேல் அதிதூதர் மட்டுமல்ல, ஆபிரகாமை பார்த்த கடவுளினுடைய அடியார்களும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பிரியமானவர்களை, ஜோரா கைகளை தட்டி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வாசித்த சக்கேயு இயேசு கிறிஸ்து தான் வீட்டுக்குள்ள போறாப்புல. இவர் கீழே இருந்து மேலே பார்க்குறாப்புலையாம், அவர் மேலே இருந்து கீழே பார்க்குறாப்புறாயாம். என்ன ஒரு லவ் இல்லை! பார்த்த உடனே அவர் மேலே முதல்ல ஏறி தான் போயிருப்பாப்புல. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ நம்ம லவ்வர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே துடிச்சு போய் நிற்போம்ல, அந்த மாதிரி தான் சக்கேயும். இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரே ஒரு மேட்ரு தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். குட்டையா இருக்கிற மரத்து மேலே ஏறுறப்பவே 4 முள்ளு கிழிக்குது, ரத்தம் சொட்ட ஊத்துது. அப்பவே சக்கையினுடைய கமிட்மெண்ட் தெரிஞ்சு போச்சு. என் ஆளை நான் பார்க்காம கீழே இறங்க மாட்டேன் நான். அடுத்த செகண்ட் அவர் மேல இருந்து கீழே பார்த்துட்டு இவர் கீழே இருந்து மேலே பார்க்குறாப்புல. இறங்கி வாடான்னு இறங்கியா வந்திருப்பாப்புல நினைக்கிறீங்க? குதிச்சிருப்பாப்புல. ஐயோ இவரா? ஏன் வீட்லையா? ஏன் தட்டுலையா? ஏன் பாயிலையா? உட்காந்து சாப்பிட போறாரா? வரட்டும் பார்த்துக்கலாம். அப்படியே துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியோடு ஓடுவாப்புலையா? ஓடி போய் ஜீசஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்பவே இவருக்கே மனம் நொந்து போய், என் அடியார் என் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இவருக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எவன்ட்டெல்லாம் கொள்ளடிச்சனோ எல்லாத்தையும் டபுள் இல்ல 4 மடங்காக நான் திருப்பி தர்றேன். 4 மடங்கு அள்ளி குமிக்கட்டும், பார்த்துக்கலாம். அடுத்த செகண்ட் உள்ள போன கடவுள் வெளியில வர்றப்ப ஒண்ணு சொல்றாப்புல. என்ன தெரியுமா? சக்கேயும் நீயும் ஆபிரகாமின் மகன் அல்லவா? எந்த ஆபிரகாம்? அந்த ஆபிரகாம் எந்த வீட்டுக்குள்ள போய் சந்தோஷத்தை கொடுத்தாரோ கடவுளினுடைய அடியார், அதே ஜீசஸ் இந்த வீட்டுக்குள்ள போய் அதே சந்தோஷத்தை கொடுத்துட்டு வெளியில வர்றப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாப்ல, நீயும் அந்த ஆபிரகாமின் மகன் தானே, அப்ப இனிமேலும் உன்னுடைய வீட்டிற்கு அங்கு குவா குவா கேட்கின்ற பொழுது இங்கு மீட்பு சத்தம் கேட்காதா என்பதை நினைத்து பேசியதுதான் பிரியமானவர்களே சக்கேவினுடைய வாழ்க்கை வரலாறு. கைகளை தட்டி முழுமையாக. பிரியமானவர்களே, ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிளா. மிக்கேல் அதிதூதர் யார்? சிரிப்பை உண்டு பண்ணுபவர். மிக்கேல் அதிதூதர் யார்? பல்ல நம்மளை நல்லா காண்பிக்க சொல்பவர். அதுக்காண்டி டென்டிஸ்ட் நினைச்சிடாதீங்க. மிக்கேல் அதிதூதர் யார்? மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் நம்முடைய குடும்பத்தில் கொடுக்கக்கூடியவர். அவர் யார்? அந்த ஜோஃப்ரா ஃபாதர் சொன்ன மாதிரி கடவுளினுடைய அடியார், நீதியிலும் உண்மையிலும் நிலைத்திருக்கக்கூடிய, தராசை பிடித்திருக்கக்கூடிய அடியார். நான் ஒண்ணு சொல்றேன், யார் ஒருவர் எந்த ஒரு சாமியார் உங்களை சிரிக்க வைக்கிறாரோ அந்த சாமியார் உண்மையிலும் நீதியிலும் நிலைத்திருப்பவர். பிரியமானவர்கள், இது நான் எனக்காண்டி சொல்லல, இது நான் இங்க உட்கார்ந்திருக்க குருக்களுக்காண்டி சொல்லல. யாரா இருக்கட்டும், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய சாமியார் கண்டிப்பாக நீதியிலும் நிலைத்திருக்க முடியவே முடியாதுன்னு சொல்றேன் நான். இது எனக்கு மிக்கேல் அதிதூதர் கற்றுக் கொடுத்த ஒரு மிக பெரிய பாடம். பர்சனல். மோசே அவர் பாட்டுக்கு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரியா. திடீர்னு கடவுள் அவரை கூப்பிட்டு, வாயா என் மக்களை மேய்யான்னு சொன்ன உடனே நான் திக்குவாயன் ஆயிட்டு பெப்பன்னு போய் தந்தி தான் அடிப்பேன், என்னால பேச முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட உன்னால பேச முடியும்டா, தயவு செய்து கிளம்பி போய் இஸ்ராயல் மக்கள் எல்லாத்தையும் கூட்டு வாடான்னு சொல்றப்ப தவளை, ஈ, கொசு, கால்நடை, கொப்பளம், லொட்டு, லொசுக்கு, கழுத, குதிரைன்னு எல்லா நோயையும் கொடுத்து பாரவோன் மன்னனுக்கு கடினத்தையும் கொடுத்து மொத்தமா இஸ்ராயல் மக்களை அள்ளி குடிச்சு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்பவே இந்த பயவுள்ள என்ன தெரியுமா பண்ணுதுங்க?
செங்கடலை பார்த்த உடனே திருப்பி ரிட்டர்ன் ஓடுதுங்க. சாப்பாடு இல்லைன்னு உடனே மோயிசனை திட்டுதுங்க. பார்த்தாரு மோயிசன், என் குடும்பம், நீ என்ன கூப்பிட்டுருக்க, உன் அடியார் நானு, கொஞ்சம் பார்த்து செய்யா. கடவுள் கோவப்படுவாரியா? கடவுள் கோவப்படுவார். என்ன இந்த பசங்க இப்படி இருக்கானுங்க, நான் எப்படி நினைச்சேன், இவனுங்களை நான் வேற மாதிரி லவ் பண்ணேன், எதுக்கு எடுத்தாலும் ஒன்ன போட்டு திட்டிக்கிட்டே இருக்கானுங்க, இவனுங்களை எப்படி தண்டிச்சா ஆகணும்னு சொல்றப்போ மோசே சொல்லுவாப்ல, உன் குடும்பம் கொஞ்சம் பார்த்து செய்யா, நல்லா இருப்ப, தண்டிச்சிடாதியா, மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கியா. என்ன கேட்குறாங்க அவங்க? சாப்பாடு கேட்குறாங்க. எத்தனை வேலை சாப்பாடு கேட்குறாங்க? காலையில் ஒரு வேலையும் நைட்டு ஒரு வேலையும் தான், மத்தியானம் எல்லா பேரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்கண்ணா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ காலையில் மண்ணாவை கூடு, கடன் மண். கொஞ்ச நேரம் கழிச்சு மோயிசன் திருப்பி ஒரு டிமாண்ட் வைக்கிறாப்புல, ஒரே வெஜிடேரியனாக சாப்பிட்டு நாக்கெல்லாம் புண்ணா போச்சான், அதனால வேற ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து செய்ய அப்படின்னு ஒன்னே கடவுள் சாயந்தரம் நான்வெஜ்ஜை கொடுக்குறாப்புலையா காடையை. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப மோயிசன் அடுத்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாப்புல, காலையில் வெஜ்ஜு சாயந்தரம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு விக்கலாக எடுக்குதான், ஏதாவது பார்த்து தண்ணியை குடியானே, குச்சியை வச்சு பாறையில் அடுறானோடனே தண்ணி தானா வெளியில் வருதான். கடவுளினுடைய அடியார் என்ற பெயரில் மோயிசன் இருந்த காரணத்தினால் இஸ்ராயல் மக்களுக்கு மன்னா கிடைத்ததோ, காடை கிடைத்ததோ, தண்ணீர் கிடைத்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் விரைவாகவும் நிறைவாகவும் கிடைத்தது. பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை. என்ன தெரியுமா, அமலேக்கியரோடு போர் நடந்துகிட்டு இருக்குமாயா, அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். மோயிசன் வருவாராம், ஆரோன்ட்டையும் கூருட்டையும் கேட்பாப்லையாம், என்ன நிலவரம், இந்த ஓட்டு எண்ணிக்கை பண்ணுவோம்ல அந்த மாதிரி, என்ன நிலவரம், இந்த மாதிரி நம்ம தோக்குற மாதிரி இருக்கு, அப்படியா, அப்போ ஓடியா அப்படின்ட்டு மலை மேலே ஏறி நின்று வானத்தை நோக்கி கையை விரிச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாப்லையாம். கையை எப்பெல்லாம் கீழே இறங்குதோ அப்பெல்லாம் தோப்பாங்களாம். அந்த சீனு நம்ம ஊர்ல நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? பாதி பேர் போற பார்க்க மாட்டான், அவர் கையை தான் பார்ப்பான். அப்படிதானே? இறக்கிறாதா மோசே, இறக்கிறாதா, தூக்கு பிடி, ஆரோன் டைட்டா பிடி. இல்ல இப்போ இந்த கொடி கட்டுறப்ப நம்ம சவுண்ட் விட்டோம்ல, பார்த்து கட்டு, இருத்து என்ன இருக்கு அப்படி அப்படின்னு. இல்ல யோசித்து பாருங்களேன், ஒரு மேஜிக் அங்க ஒண்ணு நடக்குதியா, இங்க கடவுளுடைய லாஜிக் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுதியா. அவர் எப்பெல்லாம் கையை கீழே இறக்குறாரோ அப்பெல்லாம் தோப்பாங்களாம், எப்பெல்லாம் மேல கடவுளினுடைய அடியார் தூக்குறாப்புலையோ அப்பெல்லாம் இவங்க சிரிப்பாங்களாம். பிரியமானவர், இது ஆபிரகாம் மட்டுமல்ல, மோயிசன் மட்டுமல்ல. ஐயோ நம்ம ரூத்து புத்தகத்துல, ஐயோ நமக்கு தெரிஞ்ச அக்கா, ஐயோ வேற லெவல் அக்கா அந்த அக்கா. இல்ல ரூத்து புத்தகத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் பெரிய லெவல் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. முதல் நாள் நைட்டு கடவுள் வந்து நகோமி கிட்ட சொல்றாப்புல, நாளைக்கு காலையில இந்த ஊர்ல நான் பஞ்சத்தை கொடுக்க போறேன், தயவு செய்து கிளம்பி வெளியில வந்துருங்க. 3 பேருடைய ஹஸ்பண்டும் செத்து போயிட்டாங்க, அதனால தயவு செய்து கிளம்பி வெளியில வந்துருமா, உன் சொந்த ஊருக்கு போமான்னு சொல்றது. இல்ல என்னன்னா, அந்த மாமியார் மருமகன் சொன்னோடனே ஒரு ஞாபகம் வருது. முந்தா நாள் ஒரு கட்சி கூட்டத்துல ஓட்டு வாங்குறதுக்கு வாலி கொடுத்துருக்காங்க. வாலி கொடுத்த உடனே ஒரு மருமக வந்து மைக்கில் சொல்றாப்புல, எனக்கு மட்டும் வாலி கொடுத்தா பத்தாது, அப்போ யாருக்குமா வாலி வேணும்னு அந்த கட்சி தலைவர் கேட்குறாப்புல. என் மாமியாருக்கும் வாலி கொடுங்கணுன்னே அவருக்கு பயங்கர சந்தோஷம். மாமியாருக்கும் வாலி கேட்குற மருமக, நம்ம வாலி ஒரு குடும்பத்தை இணைச்சி வைக்குதுன்னு. இன்னைக்கு காலையில் அதே நியூஸை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டு, கொடுத்த வாலியை வச்சு 2 அடிச்சுக்கிறதுயா. மாமியாரும் மருமகளும் அடிச்சு பக்கெட் இக்கெட் எல்லாம் நொறுங்கி போயிருக்கு. அந்த கட்சி தலைவருக்கு ஒரு கொஸ்டின், குடும்பத்துக்கு ஒரு கொஸ்டின். இல்ல மாமியார் மருமகளினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரே மருந்து என்ன தெரியுமா? ரூத்து மட்டும்தான், ரூத்து புத்தகம் மட்டும்தான். மூத்த மருமகளை அனுப்பி விட்டுட்டு இளைய மருமகளை பார்த்து, நீயும் கிளம்பி போடி, உன் வீட்டில் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுக்கொடி அப்படின்னு வந்து சொல்றப்போ சொல்லுவா பாரு மருமக ஒரு வார்த்தை, இல்ல என்னத்த நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, உங்களை எப்படித்தான் நான் தனியாக விட்டுட்டுலாம் வந்து போகிறது, உங்களுடைய இனம், உங்களுடைய இல்லம், உங்களுடைய கடவுள், உங்களுடைய கல்லறை எதுவோ அதுதான் தான் என்னுடைய கல்லறை. இல்லை கைத்தட்டிக்கோங்களேன் அந்த ரூத்து பிள்ளைக்கு. ஐயோ என்ன ஒரு வார்த்தை. இல்லை நாளா மேக்சிமம் இப்போ மாமியார் மருமக சண்டைன்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா டபார்னு அந்த 4 அதிகாரத்தை எடுத்து படிச்சு தொலை, நல்லா இருப்ப வீட்டில். இன்னைக்கு தருவை குளத்திலே நம்ம சொல்லிடுவோம், என்னத்த நீங்க எப்படி சொல்றீங்க, உங்களுடைய இனம் எதுவோ அது என்னுடைய இனம், உங்களுடைய இல்லம் எதுவோ அது என்னுடைய இல்லம், உங்களுடைய கடவுள் எதுவோ அது என்னுடைய கடவுள். அத்த டு த கிளைமேக்ஸ், நீங்க எங்க செத்து போவீங்களோ அங்கதான் தான் நானும் செத்து போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மருமக கை தூங்க பார்ப்போம். மிக்கேல தூதரை இறக்கி வச்சுட்டு மருமகளை மேலே ஏற்றிடலாம். வாய்ப்பே கிடையாது. யோசித்து பாருங்களேன், அந்த நிலைமை எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூத்து சொல்லுவா நகோமியை பார்த்து, என்னத்த நம்ம எப்படித்தான் சாப்பிட போறோம் அப்படின்னு வந்து கேட்டப்போ,
இந்த போவாஸ்ன்னு ஒரு அரசன் இருக்கான், நமக்கு சொந்தக்காரன் தான் அவன். அவனுடைய வயல்வெளியில எல்லாத்தையும் அறுத்து போடுவாங்க, கீழே நெல்மணிகளா இருக்கும், அதை எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து பைக்கெட்டுக்குள்ள போட்டு கொண்டு வா, நம்ம 2 பேரும் சாதம் சமைச்சு சாப்பிடலாம். இந்த அம்மாவும் மாமியார் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு பாசத்திற்குரிய ரூத்து ஓடுதியா. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம், அது எத்தனை மாசம்ன்றதை விடு, மாமியார் சொன்ன உடனே மருமக கேக்குதியா. அப்பதான் மருமகளுக்கு போர் அடிக்குது. அத்தை இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலத்த, நம்ம ஒரு மாதிரி செட்டில் ஆகணும் தான் சொல்றப்போ நகோமி இன்னொரு ஐடியா சொல்லுவாப்ல, என்ன தெரியுமா? இங்கே போவாசு என்ற கடவுளின் அடியான் ஒருவன் இருக்கிறான். அவன் நைட்டு தோட்டத்துல படுத்து தூங்குறப்போ அவன் போர்வைக்கு கீழே காலுக்கு அடியில நீ போய் ஒளிஞ்சுக்கோ. நாளைக்கு காலையில காலச்சி போர்வையை வந்து எடுத்து அவன் தூக்கி வந்து பாக்குறப்ப நீ கீழே இருந்தேன்னா யாருன்னு கேட்பான், நீ எல்லாத்தையும் சொல்லு, நடந்த விஷயம் எல்லாத்தையும். நான் இப்படி இதுக்காண்டி தான் வந்தேன், இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு. உடனே போவாஸ் அரசன் உனக்கு நல்லது செய்வான்னு சொன்ன உடனே கடவுளினுடைய அடியான் என்ற பெயரில் இருக்கக்கூடிய போவாஸ் அரசன் என்ன தெரியுமா பண்ணுவான்? மறுநாள் காலையில ரூத்துவை பார்த்த உடனே, ஐயோ இப்படியாம்மா நீ கிடக்குன்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த பொண்ணை யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்கடான்னு சொன்னோன்னே பஞ்சாயத்துல உள்ள ஒரு தாத்தா சொல்லுவாராம், இவ்வளவு வக்காலத்து வாங்குறிய, பேசாம நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற கடவுள்தான்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டு ரூத்துவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வானாம் கடவுளினுடைய அடியான் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட போவாசு. பிரியமானவர்கள், பிச்சைக்காரி என்ற ஒரு நிலையிலிருந்து அரசி என்ற ஒரு நிலைக்கு மாற்றியதனுடைய காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கடவுளினுடைய அடியான் என்று சொன்னால் மகிழ்ச்சியை மட்டும்தான் பிரியமானவர்களை கொடுக்க முடியும். போவாசுக்கு பவுலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அடியான் தான், பேதுருவும் இயேசு கிறிஸ்துவினுடைய அடியார் தான். இல்ல, தொற்கான்னு ஒரு திருத்துதர் பணியில ஒரு பொம்பளை பிள்ளை வந்து செத்து போயிருமா, பேதுரு நேரா வீட்டுக்குள்ள போவாப்பிலையா, பாடி அப்படி கிடக்குமா, முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணுவாப்பிலையா, அந்த பிள்ளைக்கு ஈழாகி வெளியில வந்துருமா உயிர் தெழுந்து. பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருப்பாங்களாம், கால் விளங்காத ஒரு பையன் இருப்பானா, அந்த பையனை பார்த்துட்டு வந்து நீ எந்திரிச்சு நடக்க முடியும்டா உன்னால அப்படின்னு வந்து சொன்ன உடனே மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சுட்டு எந்திரிச்சு நடப்பானா. பவுலும் சீலாவும் குறி சொல்ற ஒரு பிள்ளையை பார்த்து, நீ இனிமேல் குறியெல்லாம் சொல்லக்கூடாது, பேய் உனக்குள்ள இருக்கக்கூடாது, தயவு செய்து கிளம்பி போ, கடவுளினுடைய பெயரால கடவுளினுடைய அடியான் சொல்கிற நான் இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கணும், தயவு செய்து ஓடிப்போன்னு சொன்ன உடனே குறி சொல்ற பிள்ளை பேயை விட்டுட்டு தானா பிரிஞ்சு ஓடுமா, பேய் செத்து போயிருமா, குறி சொல்ற பிள்ளை உயிரோடு இருக்குமா. அதை பார்த்து பவுலையும் சீலாயும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்களாம். ஜெயிலுக்குள்ள போட்டு அடின்னு அடிப்பாங்களாம். தலைகீழ தொங்க விட்டு அடிச்சதுக்கு அப்புறமும் பவுலும் சீலாவும் திருப்பாடல்களை பாடிக்கொண்டே தொங்கிக் கொண்டிருப்பார்களாம். பிரியமானவர்களை, கைகளை தட்டி பார், கடவுளினுடைய அடியார் எங்கு இருக்கிறாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும், கடவுளினுடைய அடியார் எங்கு வலம் வருகிறாரோ அங்கு சந்தோஷம் இருக்கும். ஏன் நான் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன் தெரியுமா? மிக்கேல் அதிதூதர் என்பவர் ஜோஃப்ரா ஃபாதர் சொன்ன மாதிரி கடவுளினுடைய அடியார் அடியார் அடியார். பிரியமானவர், அதனால்தான் பிரியமானவர்களை அவ்வளவு நோய்க்கும் நொடிக்கும் அவரால் மருந்து கொடுக்க முடியுதுன்னு சொல்றேன் நான். போய் பாரு, புற்றுநோயா, கேன்சரா, அவன் துடிக்கிறான். ஒன்னு மாதாமாட்ட ஓடுறான், இன்னொன்னு அந்தோனியாட்ட ஓடுறான், இல்லாட்டா மிக்கேல் அதிதூதர். இன்னைக்கு இந்த தெருவுக்குள்ள நம்ம நடந்து வந்தோம்ல, எத்தனை வீட்டுக்கு முன்னாடி மிக்கேல் அதிதூதருடைய திருவுருவம் தாங்கி நிக்குது தெரியுமாயா? உங்களுடைய இந்த தெருவுக்குள்ள மட்டும். காரணம் என்ன தெரியுமா? பேய், நோய், நொடி, பிசாசு, அது இது நீ எதுவும் வந்துடக்கூடாது, சந்தோஷம் மட்டும்தான் உள்ள வரணும். அதானே தூக்கி வைக்கிறப்போ யோசித்து பாருங்க பிரியமானவர்கள், யாரெல்லாம் கடவுளினுடைய அடியாராக, இது ஃபாதர் சிஸ்டர்ஸுக்கு மட்டும் இல்லை பிரியமானவர், 10 நாள் நீ தொடர்ந்து வந்தனா நீயும் அவருடைய அடியார் தான். உன்னுடைய அடியார் நீ, அவருடைய அடியார் நீ. அடுத்தவங்களை மேக்சிமம் சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணு பிரியமானவர். என்னுடைய ஒரே ஒரு ஹம்பிள் மெசேஜ் இதுதான். மிக்கேல் அதிதூதரை இனி பார்க்கிறப்போ இவர் சந்தோஷத்தை மட்டும் தாண்டா கொடுப்பாரு, வேற எதையும் கொடுக்க மாட்டாரா. ஏன் தெரியுமா? இவர் உண்மையிலே மிக்கேல் அதிதூதரா. இந்த சொல்றோம்ல, அந்த உண்மைன்ற வார்த்தை, அதுதான் பிரியமானவர்களை அந்த மகிழ்ச்சியை அடுத்தவங்களுக்கு அபரிவிதமா அள்ளி கொடுக்குன்னு சொல்றேன். விட்டுறாதீங்க பிரியமானவர், விட்டுறாதீங்க. ஜீசஸ் இந்த நல்ல கல்வன் தொங்கிக்கிட்டு இருக்கப்ப கடைசி நிமிஷத்துல அடிச்சார் பாரு ஒரு ஷாட்டு. இல்ல, ஆண்டவரே நீ வந்து வான் வீட்டில் இருக்கிறப்போ என்ன நினைவு கூறுவியா, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன் பாத்தியா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு நம்மால் டபார்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, இப்பொழுது இன்ற என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய்டா சாமி, இருப்பா. காணா ஒரு திருமணம், ஐயோ எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ கடவுளினுடைய தூதர், கடவுளினுடைய மகன் அடிச்சு தூள் கலப்புவாப்லையா. என்ன பிரச்சனை? ரசம் தான் பிரச்சனை. நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை? ரசம் தான் பிரச்சனை. எத்தனை வாளி தண்ணி ஊற்றணும், மொத்தமா முடிச்சு விட்டுருவோம் சோழிய. இல்ல அந்த ஊர்ல ரச பிரச்சனை. ஏன்னா கானா ஊர் இஸ் நோன் ஃபார் திராட்சை பழம். அந்த ஊர்ல வந்துகிட்டு திராட்சை பழம் இல்லைன்னா கானா ஊர்காரனை எவ்வளவு கேவலமா பார்ப்பானோ. திருநெல்வேலியில வந்துட்டு ஜங்ஷன்ல அல்வா இல்லைன்னா திருநெல்வேலிக்காரனை எவ்வளவு கேவலமா பார்ப்பானோ அதே மாதிரி தான் விஷயம். இல்ல
டபார்னு வந்தாப்புலையா, மேலே பார்த்தாப்புலையா, கீழே பார்த்தாப்புலையா, தண்ணீர் திராட்சை ரசமா மாறிடுச்சான். வடிவேல் பாணியில அடிச்சு டும் கொளுத்துங்கள். அதில் ஒருத்தன் 2வது ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான் பாரு. இல்லை, இதுவரை இந்த கசப்பான ரசத்தை பரிமாறி விட்டு எதுக்காண்டி இனிப்பான ரசத்தெல்லாம் 2nd ரவுண்டு வச்சிருக்கு அப்படின்னு. 1st ரவுண்டு போனவனுக்கு தான் 2nd ரவுண்டினுடைய அருமை தெரியும்ல. யோசித்து பாருங்களேன். எங்கு கடவுளினுடைய அடியார்கள் இருக்கிறார்களோ அங்கு உண்மை இருக்கிறது. திருவிவிலியத்தை பொறுத்த வரையில் அந்த உண்மை எப்படி தெரியுமா வெளிப்படுது? மகிழ்ச்சியாக மாறுது. அதான் சொல்றேன். மிக்கேல் அதிதூதரை பார்க்க வந்திருக்க, கொடியத்தன்னைக்கு கலந்து கொள்ள வந்திருக்க, மேக்சிமம் இவர்கிட்ட இருந்து தராசை தூக்கிறாது. நல்லா இருப்ப, அது அவர்கிட்ட இருக்கட்டும். அது அவர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். எவன் ஒருவன் சிரிக்க வைக்கிறானோ அவன் உண்மையானவன். எவன் ஒருவன் சிரிக்க வைக்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் உண்மையானவன். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? நேற்று இறந்த ரோபோ சங்கர். அவனுடைய அடக்கத்துக்கு போயிட்டு வந்த எல்லா பேருமே சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? 46 வயசு முடிய எங்களை சிரிக்க வச்சாரு. இவர் உண்மையிலேயே கடவுளுக்கு பக்கத்துல தான் போய் உட்காருவாரு. நேற்று இறந்த ரோபோ சங்கர் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் ஏன் தெரியுமா? வாழ்நாள் ஃபுல்லா டிவி ஷோ எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சிரிக்க வைக்கிறான். இப்பதான் அவனுடைய வீடியோ எல்லாம் ஒண்ணா உள்ள வந்துக்கினே இருக்குது. அவன் நடிச்ச விதம், அவன் முன்னாடி நாடகத்தில் அரங்கேற்றிய விதம், மேடையில் நின்ற விதம், பழகிய விதம், பேசிய விதம், ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனாடா செத்து போயிட்டான் நமக்கே ஒரு மாதிரி இருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ. ஆனா இரங்கல் செய்தியில எல்லா பேரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இவன் நேர்மையானவன், குடும்பத்திற்காக உழைத்தவன், கடவுளுக்கு பக்கத்துல தாயா கண்டிப்பா இருப்பான். ஏன் தெரியுமா? எங்களை எல்லாத்தையும் அவனுடைய 45 வயசு முடிய சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிதாயா இரங்கல் செய்தியை 10ல் 6 பேர் சொன்னான். நான் சும்மா திருவிவிலியத்தினுடைய அடிப்படையிலையோ மிக்கேல் அதிதூதரை பத்தி பிரசங்கம் வைக்கிறதுக்காண்டியோ நான் இதை சொல்ல வரல. எவன் ஒருவன் இன்னொருத்தனை சந்தோஷமா சிரிக்க வைக்க முடியும் தெரியுமா? எவனுடைய மனசுல கள்ளம் கபடம் இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், பொய் பகட்டு இல்லாமல், பொறாமை இல்லாமல், ஆணவம் இல்லாமல், குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் முக்கியம் என்று சொல்பவன் மட்டும்தான் பிரியமானவர்களே அடுத்தவர்களை சிரிக்க வைக்க முடியும். இது ஒரு ஆழமான சிந்தனை. சிரிக்க வைக்கிறதுக்கு செந்தில் கவுண்டமணி ஜோக்கு தேவையில்ல பிரியமானவர்களே, நம்முடைய மனசு தான் தேவை. அது மிக்கேல் அதிதூதரிடம் நிறைய இருக்குது. ஏன் தெரியுமா? அவர் கள்ளக்கபடம் இல்லாத ஆள். உண்மையான மிக்கேல் அதிதூதர். இனிமேல் இவருக்கு பேர் இன்னையிலிருந்து நான் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? உண்மையான அதிதூதர். அதனால தான் தராசை கையில் தூக்கிட்டு நிற்கிறாப்புல. மேக்சிமம் லைஃப்பில் அடுத்தவங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி, கடவுளினுடைய அடியாராக மாறணும். மாறுறதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான குவாலிட்டி நீதியோடு உண்மையோடு நடக்கணும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அள்ளி தெளிங்க. நீதி நேர்மையை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வாழ்க்கை வேற லெவலில் ஜம்முன்னு இருக்கும். இதைத்தான் இன்னைக்கு நாளில் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்டது. இந்த 10 நாட்கள் உன் வீட்டில் உள்ள எல்லா பேத்தையும், இந்த திருநீல உட்காந்துருக்கும் பார்த்தியா வயசான கட்டைங்க 2, சோகால்டு மாமனார் மாமியார், சோகால்டு அம்மா அப்பா, எல்லா பேத்தையும் அட்லீஸ்ட் பல்லே இல்லாட்டினாலும் தயவு செய்து சிரிக்கவே. நல்லா இருக்கு. உன் தூதர், நம்ம தூதர், உண்மையின் தூதர் நமக்கு சொல்லக்கூடிய மிக பெரிய 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 பாடம். பெரிய மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. ஏறிச்சா? சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர். மிக்கேல் அதிதூதரனுடைய ஆசீரும் அருளும் இந்த 10 நாட்களும் உங்களுடைய பங்கு தந்தையோடும் உதவி பங்கு தந்தையோடும் அனைத்து அன்பு மக்களோடும் நிறைவாக விரைவாக இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்த்துக்கள். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய
பார்க்கிறே என் உதவி உம்மிடமே உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா உலகம் தீர்ப்பிடலாம் உம்மால் முடியுமா பார்ப்பவர் நகைக்கலாம் உம்மால் கூடுமா உலகம் தீர்ப்பிடலாம் உம்மால் முடியுமா பார்ப்பவர் நகைக்கலாம் உம்மால் கூடுமா பாலூட்டு குழந்தையை தாய் கூட மறக்கலாம் படைத்தவா நீர் என்னை மறப்பதில்லை உலக உறவுகள் ஒதுங்கிச் செல்லலாம் உன்னத நீர் என்னை பிரிவதில்லை இறைவா நீர் என்னை பிரிவதில்லை உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா அது தரும் வேதனையை மறக்க முடியுமா திசை மாறும் படகாய் தவிக்கின்ற பொழுதில் பயணத்தில் துணையாய் நீர் வாருமே எல்லாமே விதி என்று வீழ்ந்திடும் வேளை நம்பிக்கை வலுவூட்டி வழிகாட்டுமே இறைவா வலுவூட்டி வழிகாட்டுமே உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா பரலோகத்திலும் பூலோகத்திலும் சகலராலும் முழந்தாள் படியிட்டு சர்வ ஆராதனை நமஸ்காரம் செய்யப்படத்தக்கவராகிய சகல லோகாதிகர கர்த்தாவே மிகுந்த சிரவணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோம். தேவரீருக்கு நிந்தையாக சொல்லப்பட்ட சகல தூஷணங்களுக்கும் பரிகாரமாக பிராதிமிகர் உமக்கு செலுத்துகின்ற அனந்த புகழ்ச்சி ஸ்தோத்திரங்களை தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி நித்திய ஸ்துதிக்குரிய
பரமதிவ்யன கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இன்று கொடியேற்றி மறையுரையாற்றி நற்கருணை ஆசிரை சிறப்பிக்க வந்துள்ள ஆயர் குருக்கள் அனைவரின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் அவர்கள் விரும்பி கேட்கும் அன்றாட்டுக்கள் நிறைவேறும்படியாகவும் நம் பங்கு தந்தையர் அருள் சகோதரிகளின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் அவர்கள் விரும்பி கேட்கும் அன்றாட்டுக்கள் நிறைவேறும்படியாகவும் சிறப்பாக இன்றைய விழாவை சிறப்பிக்கின்ற கபிரியேல் அதிதூதர் சார்ச்சியார் சகாய மாதா தேவ சகாயம் பிள்ளை அன்பிய இறை மக்களின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் அவர்கள் விரும்பி கேட்கும் அன்றாட்டுக்கள் நிறைவேறும்படியாகவும் மற்றும் நம் பங்கு மக்கள் அனைவரின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நாம் விரும்பி கேட்கும் அன்றாட்டுக்கள் நிறைவேறும்படியாகவும் நாம் செய்கின்ற தொழிலை இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்ல மழை பெய்து குடிநீர் பஞ்சம் நீங்கும்படியாகவும் நம் பங்கிலே நல்ல ஒற்றுமை சமாதானம் நிலவும்படியாகவும் நற்கருணையில் வீற்றிருக்கும் நமது ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம் மத்தியிலே வெந்நீர் அப்பத்திலே நமக்காக நம்மோடு நம்முடன் நாளும் பயணித்து கொண்டிருக்கிற அன்பின் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 34:5 இவ்வாறு சொல்வார்: அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானப்படவில்லை என்று சொல்வார். நாம் இந்த தருவைக்குளம் மண்ணிலே மாண்போடு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ்வதற்காக சிலுவையிலே தலை சாய்த்த இயேசு பெருமான் நம் மத்தியிலே இருக்கிறார். வாழ்வதரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்லி நம் தாகத்தை எல்லாம் போக்கக்கூடிய இயேசு ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கின்ற இயேசு ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நானே நல்லாயன், நல்லாயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார் என்று சொல்லி நம் அனைவரையும் நல் மேய்ச்சலை நோக்கி வழிநடத்தக்கூடிய இயேசு ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய பாசமிகு பாதுகாவலர் வான் படை தளபதி மிக்கேல் முதன்மை தூதருக்கு திருக்கொடியேற்றி அருமையான ஒரு அருளுரை கேட்டு மகிழ்ச்சியை மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய நம்முடைய தூதரை போன்று நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த இடத்துல நற்கருணை பிரசனத்துக்கு முன்பாக நாம் மண்டிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நினைத்து பார்ப்போம், கடந்து வந்த நாட்களில் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2024 இருந்து இந்த ஓராண்டாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிற இயேசு ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்போம். நம்முடைய மறை மாவட்டத்தின் வட எல்லையிலே தலை சிறந்த ஒரு பணித்தளமாக, கத்தோலிக்க நம்பிக்கையிலே நூற்றாண்டு காண்ட பணித்தளமாக உயர்ந்திருப்பதற்கு நாம் நன்றி தெரிவிப்போம். நம் மக்கள் கடல் தொழிலை செய்து ஏராளமான மீன்பாட்டை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்ததற்காக நன்றி தெரிவிப்போம். நம் பிள்ளைகள் கல்விகளை சிறந்து விளங்கி படித்தவர்கள், பண்பாடு நிறைந்தவர்கள், அரசு துறையிலே பணி இடங்கள் பெற்றதற்காக நன்றி தெரிவிப்போம். மிக்கேல் முதன்மை தூதர் வழியாக எண்ணற்ற நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு ஆண்டவரே
உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி என்று நம்முடைய இதயத்தை திறந்து நன்றி தெரிவிப்போம். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 34 சொல்வார், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும், ஆண்டவரை பற்றி நான் பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்று சொல்வார். இன்னும் 8வது வசனத்தை சொல்வார், ஆண்டவரை துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவருடைய மடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்வார். ஓரிரு நிமிடங்கள் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு ஆண்டவருக்கு நற்கருணை நாதருக்கு நன்றி தெரிவித்த நாம் வருகின்ற 10 நாட்களிலும் நற்கருணை ஆண்டவர் மிக்கேல் முதன்மை தூதர் வழியாக இறைவன் வருகின்ற நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் கருவழியாக காத்து வழிநடத்த ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மக்கள் கடல் தொழிலை பிரதான தொழிலாக செய்து ஒவ்வொரு நாளும் கடலிலே தங்கள் உயிரை பணைய வைத்து கடல் சீற்றங்களுக்கு மத்தியிலே தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர்தாமே மக்களுக்கு நல்ல மீன்பாட்டை கொடுப்பீராக, பொருளாதாரத்திலே இன்னும் அதிகமாக வளர்ப்படுத்துவீராக. ஆண்டவரே, படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கல்வி நிறுவனங்களிலே பங்களை படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேரத்திலே ஆசீர்வதிப்பீராக. காலாண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் என் குடும்பத்துக்காக என் குடும்ப பொறுப்பை உணர்ந்து கண்ணும் கருத்துமாக கல்வி கற்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து நான் படிப்பேன், நன்றாக படித்து மேல் படிப்பு தொடருவேன், என் வீட்டிலே நான் பெரிய நிலைக்கு கொண்டு வருவேன், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவேன் என்ற உள்ள உறுதிப்பாட்டை என் பிள்ளைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு கொடுப்பீராக. இறைவா, திருமண காரியங்களுக்காக பல ஆண்டுகள் பல மாதங்கள் திருமணங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது, என் குடும்பத்திலே மகிழ்ச்சியான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறவில்லை என்று கவலையோடு கண்ணீரோடு இந்நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையின் செய்தியை கொடுப்பீராக. திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாக பல மாதங்களாக வயிற்றில் புழுப்பூச்சி இல்லை, வெளியில் செல்ல முடியவில்லை, இன்னும் விசேஷம் இல்லையா என்று ஒவ்வொருவரும் கேட்கின்ற பொழுது கூடி குறுகி தலை நிமிர முடியாமல் என்ன சொல்வதென்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு நீர்தாமே இந்நேரத்திலே நீர்தாமே கர்ப்பத்தின் கனியை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அடுத்த ஆண்டு திருக்கொடியேற்ற பெருவிழாவிலே நான் குழந்தையோடு மிக்கேல் அதிதூதருடைய ஆசீரோடு நான் நன்றி தெரிவிக்கின்ற பிள்ளையாக இருப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை கொடுப்பீராக. ஆண்டவரே, இத்திருவிழா காலங்களுக்காக திருவிழா நிகழ்வுகளுக்காக பல்வேறு பணிக்குழுக்களாக பங்கு தந்தையோடு இணைந்து உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த 10 நாட்களும் இந்த ஊரிலே ஆன்மீக மறுமலர்ச்சி அடைந்து மறைவுரைகளை கேட்டதற்கிணங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இல்லத்திலும் நாங்கள் மிக்கேல் முதன்மை தூதரை பின்பற்றி எங்களுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை பிறருக்கு கொடுக்கின்ற தூதுவர்களாக செயல்பட அருள்வீராக. நற்செய்தியிலே வாசிக்கிறோம், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. நாங்கள் எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும், எவ்வளவுதான் கண்ணீரோடு இருந்தாலும், ஏமாற்றத்தோடு இருந்தாலும், நாங்கள் மிக்கேல் முதன்மை தூதரின் தூதுவர்களாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்கள், இறை அடியவர்கள். நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க, எங்கள் மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்க எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீரையும் வெற்றியையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர்தாமே இந்த திருவிழாவுக்காக வெளியூரில் இருந்த மண்ணின் சொந்தங்கள் திருக்கொடியேற்றத்தின் வழியாக இந்த ஊடகத்தின் வழியாக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் இந்த நேரத்தில் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று மனதுருகி ஜெபிக்கின்ற கொண்டிருக்கிற ஊடகத்தோடு உணர்வு பூர்வமாக ஒன்றித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, மிக்கேல் முதன்மை தூதர் வழியாக நீர்தாமே எங்கள் குடும்பங்களை சந்தித்து எங்களுடைய ஆசீரையும் அருளையும் நிரம்ப பெற்று தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தை
பரவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடு நிலைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பதில் ஒரு 2 நிமிடங்கள் கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக உட்காருங்க. இல்லை ஒரு 2 நிமிடங்கள் மட்டும். அன்பு மக்களே, திருவிழா இன்று திருவிழா நம் பாதுகாவல திருவிழா. திருவிழா இன்று திருவிழா மகிழ்ச்சி பொங்கிடும் அருள் விழா. திருவிழா இன்று திருவிழா நம் பாதுகாவல திருவிழா. திருவிழா இன்று திருவிழா
ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்து பாடுவோம் ஆண்டவரில் மகிழ்ந்து இன்று நன்றி கீதம் பாடுவோம் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்து பாடுவோம் ஆண்டவரில் மகிழ்ந்து இன்று நன்றி கீதம் பாடுவோம் திருவிழா இன்று திருவிழா நம் பாதுகாவலர் திருவிழா திருவிழா இன்று திருவிழா மகிழ்ச்சி பொங்கிடும் அருள்விழா. நண்பர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒரு மொபைல் ஃபோன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சப்போஸ் யாராச்சும் ஒரு ஃபோன் தொலைச்சிருந்துன்னா அணுகுமார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று காலை திருப்பலியிலே ஒரு குலுசான தொலைந்து போய்விட்டது. அதே போன்று ஒரு தாயினுடைய ஒரு மணி பர்ஸ் உள்ளுக்குள்ள வந்து ஒரு 4000 சம்திங் இருந்திருக்கு. அதே போன்று ஒரு மொபைல் ஃபோனும் அந்த மணி பர்ஸ் இருந்திருக்கு. யாராவது கண்டெடுத்தால் அந்த கொலுசையும் அந்த மணி பர்ஸும் கண்டெடுத்தவர்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒரு செல்போன் கிடைத்திருக்கின்றது, தொலைத்தவர்கள் பெற்றுக்கொள்ளும். நன்றி. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.